நித்தியத்தின் நிழலில் பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிகளின் வாழ்க்கையின் நினைவுகள் என்ற புத்தகத்தை சாந்தி பிரியா எனும் திரு என்.ஆர். ஜெயராமன் அவர்கள் மிக அற்புதமாக தொகுத்து எழுதியுள்ளார். அதன் தொடர்ச்சியை இப்பொழுது நாம் கேட்கலாம். ஸ்ரீ ரமண மகரிஷி அறிவுறுத்தியபடி ஒரு குகையில் 3 ஆண்டுகள் தியானம் செய்தார். அங்கே அவர் தனக்குள் ஒரு விழிப்புணர்வை வளர்த்து கொண்டார். அவர் தியானம் செய்த கட்டிடம் கீழே காணப்படுகின்றது. ஸ்ரீ ரமண மகரிஷியின் முக்கியமான உபதேசம் நான் யார் என்னும் ஆன்மாவின் ஆய்வு அல்லது ஆத்ம விசாரணை ஆகும். ஞான மார்க்கத்தில் தன்னை அறிதல் அல்லது முக்தி பெறுதலே அவரது இந்த போதனையின் நோக்கம். நான் யார் என்ற கேள்வியின் மூலம் சுயத்தின் தன்மையை ஆராயும் முறையை ஸ்ரீ ரமணர் தொடர்ந்து பின்பற்றி வந்துள்ளார். ஸ்ரீ ரமண மகரிஷி அருணாச்சலேஸ்வர அக்ஷர மணிமாலா மற்றும் அருணாச்சல ஸ்துதி பஞ்சகம் போன்றவற்றை இயற்றியுள்ளார். பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிகள் அவற்றில் இருந்த அக்ஷரங்களை படித்துக்கொண்டு தான் கடைபிடித்து வந்திருந்த நித்திய கடமைகளையும் செய்து கொண்டு ஆசிரமத்தில் நடைபெற்ற அனைத்து சத்சங்க நிகழ்வுகளிலும் பங்கேற்று கொண்டு கிரிவலமும் சென்று கொண்டு காலத்தை கடத்தினாலும் நான் யார் எனும் தாரக மந்திரத்தை இடைவிடாமல் மனதில் கூறிக்கொண்டே இருந்தார். நாட்கள் நகர்ந்து கொண்டே இருந்தன. நான் யார் என்பதற்கு விளக்கம் கிடைக்கவில்லை. ஆனால் அதனால் பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிகள் மனம் தளரவில்லை. மனம் அமைதியாகவே இருந்து வந்தது. அவர் தங்கியிருந்த நாட்களில் பலரிடமும் இருந்து கிடைத்த ஸ்ரீ ரமண மகரிஷி குறித்த அரிய தகவல்களை குறிப்புகளாக எழுதி வைத்து கொண்டு இருந்தார். இடையிடையே ஸ்ரீ ரமண மகரிஷி சுவாமிகளை சந்திக்க வந்து கொண்டிருந்த ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகளிடமும் தொடர்பு ஏற்படுத்தி கொண்டார். பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிகள் பக்திமிக்க பஜனை பாடல்களோடு அதற்கேற்ற நடனங்களையும் ஆடுவதையும் விரும்பியவர். ஆகவே ரமணாசிரமத்தில் இருந்தபோது அங்கு அவ்வப்போது அவர் பஜனை பாடல்களை மக்களோடு சேர்ந்து பாடி பக்தி பூர்வமாக நடனமாடுமாறு கூறுவார். பஜனை பாடல்களை பாடுவது அவருக்கு அவர் பெற்றோர்களுடன் வாழ்ந்த காலத்திலிருந்தே பழக்கமாகும். தெய்வ பக்தி நடனங்களும் பாடல்களும் உணர்வு நமது நரம்புகளை தூண்டிவிட்டு மனதை தெய்வீகத்துடன் இணைத்து விடுகின்றது. பஜனை பாடல்களை பாடும்போது மனநிலையில் பல மாற்றங்கள் நிகழ்கின்றன. பஜனைகள் நம் உடலில் பிராண சக்தியின் ஓட்டத்தை மேம்படுத்தும். குறிப்பாக மன அழுத்தம் குறைகிறது. அதனால் நமது உடலின் இரத்த அழுத்தமும் குறைகிறது. மனநிலை மேம்படுகிறது. மேலும் பக்தியும் ஆன்மீக உணர்வும் வளர்கின்றன. பாடும்போது மனதை அமைதிப்படுத்தி கவனத்தை ஒருமுகப்படுத்த முடிகிறது. பஜனைகள் ஆன்மீக உணர்வுகளை வளர்க்கின்றன. இது நம்மை தெய்வத்திடம் மேலும் நெருங்க வைக்கிறது. ஹே கிருஷ்ணா முகுந்தா என்னை காப்பாற்று என வாயை விட்டு வார்த்தைகளை கூறி பிரார்த்தனை செய்து பாருங்கள். அது மனதை இலக வைக்காது. அதை ஸ்லோகமாக கூறி பாருங்கள். அதுவும் இதயத்தை தொடாது. ஆனால் அதையே அனைவருடன் சேர்ந்து ஒரு ராகத்தோடு பஜனையாக பாடி பாருங்கள். உங்கள் மனது அதில் ஒரு க்ஷணமாவது லயித்து நிற்கும். அந்த கானம் இதயத்துக்குள் ஊடுருவி செல்லும். இந்த உண்மையை உணர்ந்திருந்த பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிகள் பஜனை பாடல்களோடு அதற்கேற்ப நடனங்களையும் ஆடுவதை ஊக்குவித்து வந்திருந்தார். இதை அவரது ஆசிரியர்கள் அவருக்கு பாடல்களை கற்றுவித்து வந்தபோது அவருக்கு கூறியிருந்தார்களாம். அதற்கு உதாரணமாக கிருஷ்ணலீலா நடனங்களை கதையாக கூறி உள்ளாராம். இதையும் அவர் ரமணாசிரமத்தில் பஜனைகளை பாடிக்கொண்டிருந்த போது கூறி மகிழ்வாராம். பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிகள் திருவண்ணாமலை ஆசிரமத்தில் தங்கியிருந்த போது ஸ்ரீ ரமண மகரிஷி மற்றும் ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகளை குறித்த பல தகவல்களை அங்கு தரிசனத்திற்கு வந்து சென்ற பக்தர்கள் மூலம் அறிந்து கொண்டு அவற்றை குறிப்புகளாக எழுதி வைத்து கொண்டார்.
தனக்கு கிடைக்கும் முக்கியமான விஷயத்தை குறித்த குறிப்புகளை எழுதி வைத்துக் கொள்வது அவர் வழக்கறிஞர் பணிபுரிந்த நாட்களிலிருந்தே இருந்து வந்த பழக்கம் என்பதினால் ஆசிரமத்தில் இருந்தபோதும் அதே பழக்கம் தொடர்ந்து கொண்டுதான் இருந்தது. 1929 ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகள் சமாதி அடைந்து விட்டார். அவரது மறைவு ஒரு பெரிய இடியாக பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிகளுக்கு இருந்தது. காரணம், அடிக்கடி ஸ்ரீ சேஷாத்ரி மகான் சுவாமிகளுடன் அவர் மனம் விட்டு உரையாடி தனது சந்தேகங்களுக்கு விடை கேட்டு பெற்று தெளிவு பெறுவாராம். அந்த ஒரு கட்டத்தில்தான் அங்கு அடிக்கடி வந்து கொண்டிருந்த ஸ்ரீ குழுமணி நாராயண சாஸ்திரி என்பவர் ஒரு முறை ஸ்ரீ சேஷாத்ரி மகான் குறித்த ஒரு புத்தகத்தை எழுத உள்ளதாக பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிகளிடம் கூறிய போது அவர் சற்றும் தயங்காமல் ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகளை குறித்த குறிப்புகளை அவரிடம் தந்துவிட்டார். உண்மையில் பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிகள் தானே ஸ்ரீ சேஷாத்ரி மகான் குறித்த புத்தகம் ஒன்றை எழுத எண்ணி பல குறிப்புகளை தொகுத்து வைத்திருந்தார். என்ன காரணத்தினாலோ அது நடைபெறவில்லை என்பதினால்தான் அவற்றை ஸ்ரீ குழுமணி நாராயண சாஸ்திரிகளிடம் தந்துவிட்டார். ஸ்ரீ சேஷாத்ரி மகான் குறித்த புத்தகம் ஒன்றை எழுத எண்ணியிருந்து அது நடைபெற முடியவில்லை என்பது ஸ்ரீ நரசிம்ம சுவாமிகளுக்கு பெரிய மனக்குறையாகவே இருந்தது என்பதாக பின்னாளில் தெரிந்தது. அதனால்தான் பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிகள் ஸ்ரீ ரமண மகரிஷியை குறித்து தாமே ஒரு புத்தகத்தை எழுத விரும்பினாராம். பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிகள் 1931 செல்ஃப் ரியலைசேஷன் த லைஃப் அண்ட் டீச்சிங்ஸ் ஆஃப் பகவான் ரமண மகரிஷி என்ற நூலை வெளியிட்டாராம். அதற்கு அவருக்கு உதவியவர் அவருடைய முன்னாள் நண்பரும் நீதிபதியாக இருந்த திரு சுந்தரம் செட்டி என்பவர் ஆகும். அந்த புத்தகம் வெளிவந்த பின்னர் தான் ஸ்ரீ ரமணரின் புகழ் பரவலாக அனைத்து இந்தியாவிலும் உலகிலும் பரவியது என்பதே உண்மை. பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிகளுடன் நடந்த ஒரு நேர்காணலில் தான் விழிப்புணர்வு பெற்ற கதையை அவருக்கு கூறுகையில் ஸ்ரீ ரமண மகரிஷி கூறினாராம், நான் விழிப்புணர்வு பெற்ற நாளில் இருந்து என் மனதில் இருந்த மரண பயம் மறைந்துவிட்டது. அதற்கு என் எண்ணங்களில் இடமில்லாமல் போய்விட்டது. எனது வாழ்வே ஒரு நீரோட்டமாக இருப்பதால் மரணத்திற்கு பயப்பட வேண்டிய அவசியமின்றி போய்விட்டது. மற்றொரு முறை ஸ்ரீ ரமண மகரிஷி இன்னொரு பக்தரான போஸ்ட் மாஸ்டர் ஸ்ரீ நாராயணசாமியார் என்பவருடன் பேசிக் கொண்டிருந்த போது அந்த பக்தர் தனக்கு வியாதிகளினால் பயமாக உள்ளது என்று கூறிய போது ஸ்ரீ ரமண மகரிஷி கேட்டாராம், வியாதி உனக்கா அல்லது உனது உடலுக்கு வருகின்றதா? அதற்கு விடையளித்த பக்தர் கூறினாராம், என்னுடைய உடலுக்குத்தான் வருகின்றது. மீண்டும் ஸ்ரீ ரமண மகரிஷி கேட்டாராம், நீ யார்? உனக்கு உண்மையிலேயே மரணம் உண்டா? பக்தருக்கு ஒன்றும் புரியவில்லை. மௌனமாக இருக்க ஸ்ரீ ரமண மகரிஷி கூறினாராம், நீ என்பது ஒரு ஆத்மா என்பதை உணர்ந்து கொள். உனது ஆத்மா என்பது உனது உடல் அல்ல, அது சுதந்திரமானது என்பதினால் அதற்கு மரணம் இல்லை. இந்த உண்மையை மனதில் ஆழமாக பதிவு செய்து கொள். அப்போது உனக்கு மரண பயம் ஒழிந்துவிடும். இந்த செய்தியை அருகில் இருந்து கேட்ட பூஜ்ய ஸ்ரீ சுவாமிகள் இந்த உரையாடலையும் குறிப்பெடுத்து கொண்டாராம். ஸ்ரீ ரமண மகரிஷி ஆசிரமத்தில் பல சுவாமிகள் அவருக்கு சீடர்களாக இருக்க தவம் கிடந்தார்கள். அவர்களில் பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிகளும் ஒருவராவார். ஸ்ரீ ரமண மகரிஷி மகா சமாதி அடைந்த பின்னர் 1950 முதல் 1964 வரை ஆசிரமத்தின் செயல்பாடுகளிலும் பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிகளின் பங்கு பெரும் அளவில் இருந்தது. தன்னை ஸ்ரீ ரமண மகரிஷியிடம் ஸ்ருங்கேரி மடத்தின் பீடாதிபதியான ஸ்ரீ சந்திரசேகர பாரதி சுவாமிகள் அனுப்பியதால் தனக்கு ஸ்ரீ ரமண மகரிஷியே குருவாக கிடைப்பார் என்ற நம்பிக்கையில்தான் பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிகளும் அங்கு தங்கியிருந்தார் என்று நினைக்க தோன்றுகிறது. நன்னிலம் நாராயண தேசிகரின் மாணவர் அருள் திரு தாண்டவராய சுவாமிகள் அருளிய கைவல்ய நவநீதம் தமிழ் அத்வைத நூல்களில் தலை சிறந்தது. இந்நூல் ஆசிரியருக்கும் மாணவனுக்கும் இடையே நிகழும் உரையாடலாகும். ஒரு தந்தை மகனுக்கு அறிவுரை கூறுவது போலவும் எழுதப்பட்டுள்ளது.
293 பாடல்களை கொண்டுள்ளது. ஆகவே கைவல்ய நவநீதம் என்னும் நூல் பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷியால் அவரிடம் வந்த சாதகர்களுக்கு போதிக்கப்பட்டது. வேதாந்த கல்வியின் ஒரு பகுதியாக பகவான் ஸ்ரீ ரமணரிடம் தனக்கு கைவல்ய நவநீதத்தை போதனை செய்யுமாறு பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிகள் வேண்டுகோள் விட அதை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்ட ஸ்ரீ ரமண மகரிஷி அதை பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிகளுக்கு கற்றுக் கொடுத்தார். ஒரு வாரத்தில் தனது போதனையை முடித்தார். பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிகளின் அற்புதமான புத்திசாலித்தனம் மற்றும் புரிதலை பற்றி பகவான் இப்படியாக குறிப்பிட்டதாக கூறப்படுகிறது. பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிகள் கூர்மையான மனம் கொண்டவராக மட்டுமே இல்லாமல் கூர்மையான அறிவும் கொண்டவராக உள்ளார். பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிகள் ஒரு துறவியை போன்ற வாழ்க்கையில் இருந்து கொண்டு ஸ்ரீ ரமணரின் அனுமதியுடன் பல சாதுக்களையும் ஸ்ரீ ரமண மகரிஷியின் அருளை பெற்றுக்கொள்ள உதவினாராம். 1925ஆம் ஆண்டு சேலத்தில் இருந்து கிளம்பி ஸ்ருங்கேரிக்கு சென்று 1926ஆம் ஆண்டு அங்கிருந்து கிளம்பி ரமணாசிரமத்தை சென்றடைந்த பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிகள் 1929ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் வரை அங்கு தங்கினார். சுமார் 3 ஆண்டுகள் அங்கிருந்தவர் வந்த நோக்கத்தை தன்னால் அடைய முடியவில்லை என்ற விரக்தியில் ஸ்ரீ ரமண மகரிஷியை ஒரு நாள் சந்தித்து தனக்கு இன்னமும் மன அமைதி கிடைக்கவில்லையே, தனக்கு தீட்சை தரமாட்டீர்களா என்று கேட்டதும் சற்று நேரம் அவரையே பார்த்து கொண்டிருந்த ஸ்ரீ ரமண மகரிஷி கூறினாராம், நான் உனக்கு குரு அல்ல, உன்னுடைய குரு உனக்காக மேற்கு பகுதியில் வடநாட்டில் காத்து கொண்டு இருக்கின்றார், அங்கு செல். அதை கேட்ட பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிகள் அவரிடம் ஆசிகளை பெற்றுக்கொண்டு அங்கிருந்து கிளம்பி விட்டாராம். இதனுடைய தொடர்ச்சி நாம் அடுத்த பகுதியில் காணலாம். ஓம் சாய்ராம்.